உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு மந்திரம் பற்றி தெரியுமா? ஒரு ஊரில் வயதான ஒரு ஏழை பிரம்மச்சாரி வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் கண்கள் குருடு. ஆனால் அவர் ஒரு ராமா பக்தர். மனம் முழுவதும் ராமநாமம் நிறைந்திருந்தது. அவர் தினமும் ராமா ராமா என்று ஜபித்துக் கொண்டே வாழ்ந்தார். அவருடைய அந்த அசைக்க முடியாத பக்தியைக் கண்டு ஒரு நாள் ஸ்ரீ ராமபிரான் அவருக்கு காட்சியளித்தார். ஒரே ஒரு வரம் கேள், ஆனால் ஒரே ஒரு கேள்வி மட்டுமே என்று கூறினார். கிழவர் சற்று யோசித்தார். பிறகு 7 அடுக்கு மாளிகையில் தங்கக் கரண்டியால் என் பேரன் பால் குடிப்பதை என் கண்களால் பார்க்க வேண்டும் என்றார். ராமபிரான் புன்னகையுடன் அப்படியே ஆகுக என்று வரமளித்தார். அதன் பிறகு நடந்ததை பாருங்கள். வீடு இல்லாதவனுக்கு வந்துவிட்டது பெரிய மாளிகை. பேரன் பிறக்க வேண்டுமானால் கல்யாணம் முடிக்க வேண்டுமல்லவா? கிழவனுக்கு யார் பெண் கொடுப்பார்கள்? வர பலத்தால் இளமையும் வந்துவிட்டது. பால் குடிக்கும் கரண்டியே தங்கமானால் எவ்வளவு செல்வம் வர வேண்டும்? அவ்வளவு செல்வமும் வந்துவிட்டது. பேரனை பார்ப்பதற்கு கண்கள் வேண்டுமல்லவா? கண்களும் வந்துவிட்டன. கிழவர் ராமநாம ஜபத்தின் மகிமையால் தெளிவான ஒரே ஒரு வரம் கேட்டதின் பயனால் மாளிகை, இளமை, செல்வம், கண்கள், இல்லற வாழ்வு இத்தனையும் பெற்றான். பக்தி நெறியில் ஈடுபட்டால் தெளிவான கேள்விகள் உதயமாகி அறிவு தெளிவடையும். பகவானின் 1000 நாமங்களுக்கு இணையானது ராமநாமம் என்று சொல்லப்படுகிறது. ஸ்ரீ ராமநவமி அன்று ராமநாமம் சொல்வதும் ராமநாமம் எழுதுவதும் நற்பலனை தரும். ராமநாமம் நம் மனதை தூய்மைப்படுத்தும், அறியாமையை அகற்றும், வாழ்க்கையில் அமைதியையும் ஆனந்தத்தையும் தரும். வருகிற ராமநவமிக்கு ராமநாமத்தை சொல்லிக் கொண்டாடுவோம். தசரத மைந்தனின் அருள் பெறுவோம். ஜெய் ஸ்ரீராம். இந்த மாதிரி ஆன்மீக கதைகள் தெரிஞ்சுக்க லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்க.